பிராண்ட்லாம் என்னைக்குமே காஸ்ட்லியானது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். நான் ஸ்காட்லாந்து வந்ததுலேருந்து என்னுடைய நிறைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் வாங்கி வச்சிருப்பேன். சமைச்சிடுவேன். சாதம் முடியலன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தால் இது வாங்கி வச்சிருப்பேன். இது பாருங்க, பெரிய பேக்கெட்டாக இருக்கு. ஆனால் ஒரு 2-3 தடவையே அந்த ஆல்டியில் வந்து இது இல்லை. இது அவங்களே ஸ்பெஷலி ப்ரொடியூஸ்டு ஃபார் ஆல்டின்னு சொல்கிறாங்க. இது 100 கிராம் பேக்கெட். இது இல்லை. அதனால ஆனால் எப்பவுமே இந்த மேகியை பார்த்து நான் வாங்குறதே இல்லை, ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு. ஒரு 2 தடவையா இது இல்லாததுனால இது வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. நேத்திக்கு போனா திருப்பி இது இருந்தது, அதனால அள்ளிட்டு வந்துட்டேன். இப்ப ரெண்டு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது 390 கிராம் 390 கிராம்ஸ் வந்து நம்ம ஊருக்கு 178 ரூபாய் வருது. இது 500 கிராம், அதாவது 5 பேக்கெட், இதே மாதிரியே இது 5 பேக்கெட், இது 5 பேக்கெட், 5 பேக்கெட் வாங்கினோம்னா 157 ரூபாய் வருது. கிட்டத்தட்ட 20 ரூபாய் கம்மி, 110 கிராம் வந்து அதிகம். ஸோ என்றைக்குமே இந்த லோக்கலில் ப்ரொடியூஸ் பண்ணுறது கண்டிப்பாக சீப்பாக தான் இருக்குது. இது வந்து இம்போர்ட்டட், ஏன்னா இதில் வந்து மலேசியன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மலேசியன், ஆத்தென்டிக் மலேசியன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ என்றைக்குமே நம்ம ஊரில் பண்ணுறது சீப்பு தான்.